அதாவது விஜயின் மாநாட்டை விட அமித்ஷா அவர்களின் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய்க்கு தமிழிசை அழைப்பு. ஓட்டுக்களை பிரிய வேண்டாம் என்பவர்கள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. முதலமைச்சர் பார்த்ததுக்கு அப்புறம் திரு சீமான் வந்து விஜய் மீது கடுமையாக விமர்சனம் பண்றாரு, பொருத்தி பார்க்கறாங்க. அப்படியா? அரசியலை எதை வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். இப்போ சினிமா பார்த்த பிறகு பொருத்தலாம், சினிமா பார்க்காததுக்கு பிறகு பொருத்தலாம், முதல்வரை பார்த்த பிறகு பொருத்தலாம், பொருத்தி பாருங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரும் வேறு வேறு அரசியல் துறை கட்சியில் இருக்கிறாங்க, அவங்க கடுமையாக விமர்சனம் தான் செய்வாங்க. இல்லை, நாங்கள் அழைக்கிறதுலாம் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, திமுக காங்கிரஸுக்கு இங்கே உள்ள இண்டி கூட்டணிக்கு எதிரானவர்களெல்லாம் இணையணும், ஓட்டுக்கள் பிரிந்து விடக்கூடாது, யாரெல்லாம் பிரிய வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அவங்க சேரணும், ஓட்டுக்களை பிரிய வேண்டாம் என்பவர்கள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, யாராக இருந்தாலும் நான் இப்போ உடனே சொன்ன உடனே விஜய்க்கு தமிழிசை அழைப்பு அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. அப்படி இல்லை, அது உங்கள் பிழைப்பா இருக்குது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எல்லாரும் சேர வேண்டும் என்பது எனது கருத்து. மத்திய உள்துறை நாளை வந்து திருநெல்வேலி வராங்க, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படும் தமிழக அரசியல்? அதாவது விஜயின் மாநாட்டை விட அமித்ஷா அவர்களின் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும். புரியுதா? ஏன்னா அவர் வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர். தம்பி விஜய் என்ன வெற்றியை, திரைப்பட வெற்றியை வேணா நிரூபித்து காட்டுற, அரசியல் வெற்றியை நிரூபித்து காட்டல. ஆனா ஆமா, எல்லா மாநிலங்களிலும் வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர். தமிழகத்திற்கு வெற்றியை நிரூபிக்க வருகிறார். எங்களுக்கு பூத் கமிட்டி மாநாடு, ரகுபதி மாதிரி உள்ளவங்களாம் தமிழகத்தில் பிஜேபிக்கு பூத் கமிட்டி இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நாளைக்கு ஒரு முறை டிவி முன்னால் உட்கார்ந்து தமிழ்நாட்டில் பிஜேபியில் 5 தொகுதியோட பூத் கமிட்டி முகவர்கள் எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு, யாராவது என்ன பாஜகவுக்கு பூத்துக்கு ஆள் இல்லைன்னு வாயை திறந்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.